வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வில்லியம்ஸ் தன் ஃபோன் அடிக்கும் சத்தத்தில் கண்களை திறக்காமலே ஃபோனை மட்டும் எடுத்தான். அவன் எடுத்ததும் அந்த பக்கம் சற்றே பதட்டமான குரல் கேட்டது. வில்லியம்ஸ் தம்பி, அகத்தியன் தம்பி அங்கே இருக்காருங்களா? 12 மணி ஆகிப்போச்சு. சின்ன தம்பி அவரை கேட்டுட்டு அழறான் என மாணிக்கவேல் பதட்டமாக கூற, இங்கு வில்லியம்ஸும் பதட்டத்துடன் எழுந்து அமர்ந்து விட்டான். நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அங்கிள், நான் அவனை கூட்டிக்கிட்டு வரேன் என்று விட்டு ஃபோனை வைத்தவன் சட்டையை வேகமாக எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினான். காரை எடுத்துக்கொண்டு ரோட்டிற்கு வந்தவன் அகத்தியன் எங்கிருப்பான் என்று யூகித்தவனாக நேராக பாருக்குத்தான் சென்றான். இரவு நேரத்திலும் அங்கு மட்டும் யாருக்கும் தூக்கம் இல்லை போல. அந்த பார் மட்டும் ஒளிர்ந்து கொண்டுதான் இருந்தது. வில்லியம்ஸ் காரை நிறுத்திவிட்டு தன் வேக நடையுடன் உள்ளே வந்தபோது அகத்தியன் குரல் அவன் காதில் விழுந்தது. ஒன் மோர் என அவன் சத்தமாக கத்த, சார் பாரை க்ளோஸ் பண்ணணும் சார், டைம் ஆயிடுச்சு என்றான் அங்கு வேலை செய்பவன் பாவமாக. ஐ செட் ஒன் மோர் என அகத்தியன் அழுத்தமாக மீண்டும் கேட்க, அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அவனிடம் ஒரு கிளாஸ் மதுவை கொடுத்தவன் அடுத்த நொடி தன் மேனேஜரை நோக்கி சென்று விட்டான். இவர்களை பார்த்து கொண்டே அங்கு வந்த வில்லியம்ஸ், என்ன செய்கிறாய் அகத்தியா என கோபத்துடன் கேட்க, குடிக்கிறேன் என அவன் அசால்ட்டாக பதிலளிக்க, அவன் பதிலில் அவனை சலிப்புடன் பார்த்தவன், கொஞ்ச நாளாக இந்த பழக்கத்தை விட்டிருந்தாயே அகத்தியா, வாய் அகைன் சலிப்புடன் வில்லியம்ஸ் கேட்க, தேவைப்படுகிறது வில்லி என்றவன் தன் கையில் இருந்த கிளாஸை முழுதாக வாயில் சரித்துவிட்டு ஒன் மோர் என குரல் கொடுத்தான். போதும் அகத்தியா, ஸ்டாப் இட், கிளம்பு என அழுத்தமாக கூறிக்கொண்டே அவன் கையில் இருந்த கிளாஸை பிடுங்கி வில்லியம்ஸ் மேசையில் வைக்க, நீ போ வில்லி, ஐ நீட் இட், நான் வீட்டுக்கு போய்க்கொள்வேன் என்றான் அகத்தியன். எங்கிருந்து போவது? உன்னால் ஒழுங்காக நடக்க முடியுமா? அதெல்லாம் முடியும்டா, ஐ எம் ஆல்வேஸ் ஹெல் ஸ்டெடி, ஸ்டெடியாக இல்லாமல் இருந்தால் எவ்வளவோ நல்லா இருக்கும் என்றவன். ஹேய் ஒன் மோர் என மீண்டும் கத்த அங்கு வேகமாக மேனேஜர் வந்தார். சார் பாரை க்ளோஸ் பண்ணணும், கொஞ்சம் சொல்லுங்க என அவரும் வில்லியம்ஸிடம் கெஞ்ச, எஸ் எஸ் ஐ வில் டேக் கேர் என்ற வில்லியம்ஸ் நண்பன் புறம் திரும்பினான். அகத்தியா போதும் கிளம்பு என அவன் அகத்தியனை பிடித்து எழுப்ப, ஸோ இதுக்கு மேலே குடிக்கக்கூடாது ரைட் என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் அகத்தியன். எஸ் என வில்லியம்ஸும் அழுத்தமாக கூற, அவனை ஒரு நொடி பார்த்து கொண்டவன் தான் வைத்திருந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து யாரும் எதிர்பார்க்காத நொடி அதை தன் நெற்றியில் வேகமாக அடித்து உதைத்தான். டேய் என வில்லியம்ஸ் கத்த லேசாக சுற்றிய தலையை சிலுப்பி கொண்டவன், இதுக்கு பணம் கட்டிவிடுகிறேன் என மேனேஜரிடம் சாதாரணமாக கூறிவிட்டு லெட்ஸ் கோ என வில்லியம்ஸ் புறம் திரும்ப, ஏண்டா இப்படி செய்து தொலைக்கிறாய் என பெரும் தவிப்புடன் கேட்டுக்கொண்டே அவன் நெற்றியில் வழிந்த ரத்தத்தை தன் கர்ச்சீப்பால் துடைத்தான் வில்லியம்ஸ். எனக்கு ஏதோ ஒன்று வேண்டும் வில்லி, உனக்கே தெரியும் என்றவன் நண்பனுடன் நடக்க, இதற்கு யாருமே வேர்த் இல்லை அகத்தியா என அவன் ரத்தத்தை காண்பித்தான் வில்லியம்ஸ். அவன் ரத்தத்திற்கு யாருக்கும் தகுதி இல்லையா? ஒரு நொடி கண்மூடி திறந்த அகத்தியன் கண்முன் அவன் அவள் முகம் தோன்றி மறைந்தது. அவளுக்கும் தகுதி இல்லையா? இல்லைதான், ஆனால் அது மூளைக்கு மட்டும்தான் தெரியும். பாழாய்ப்போன மனதிற்கு ஒன்றும் தெரியாதே. அவன் தவிப்பை உணர்ந்த ஒரே ஜீவன் அவன் மனம் மட்டும்தான். ஒவ்வொரு நொடியும் என்னை ஏன் துடிக்க வைக்கிறாய், விட்டுவிடேன், நின்று விடுகிறேன் என அடித்து கொள்வது அவன் மனம்தானே. அதை உயிர்ப்புடன் வைத்து கொள்ள தான் இடையில் விட்டிருந்த குடியை அவன் மீண்டும் நாடியது. கடைசி வரை அவனுக்கு அந்த மதுதான் துணை என்று எழுதி இருக்கிறது போல். தலையை அழுத்தமாக கோதி அவன் தன் நினைவுகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர அதற்குள் வில்லியம்ஸ் கார் வந்திருந்தது. உன் காரை மார்னிங் எடுத்துக்கோ, இப்போ இதில் ஏறு என வில்லியம்ஸ் கூற அகத்தியன மறுக்காமல் ஏறிக்கொண்டான். முதலில் ஒரு மருத்துவமனை சென்று அவன் காயத்திற்கு கட்டு போட்டுவிட்டே அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். அவன் வீட்டிற்குள் நுழைந்த போதே சிறு குழந்தையின் அழுகுரல் சத்தமாக கேட்டது. அகத்தியனை பார்த்ததும் மாணிக்கவேல் குழந்தையை தூக்கி கொண்டு அவனிடம் வர மகனை கைகளில் வாங்கி கொண்டான் அகத்தியன். உங்களை கேட்டுட்டே இருந்தான் தம்பி என மாணிக்கவேல் கூற, சீக்கிரமா அவனை சமாளித்து பழகுங்க மாணிக்கம் என அவரிடம் கூறியவன், உட்காரு வில்லி, கதிரை தூங்க வச்சுட்டு வரேன்
என்று விட்டு குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டே முதல் தளத்தில் இருந்த அவர்கள் அறைக்கு வந்தான். தந்தை தோள் கிடைத்ததுமே கதிர் அழுகையை நிறுத்திவிட்டான். அப்பா, மா மா வேணும் என அவன் மெதுவாக கேட்க அகத்தியன் உடல் வெகுவாக இறுகி போயிற்று. சொல்லென ஏறிய கோபத்தை மகனிடம் காட்டாமல் முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கதிர்கண்ணா, சீக்கிரம் வந்துடுவாங்க, நீங்கள் சமத்தா தூங்குங்க, கதிர் குட் பாய் தானே என அவன் மென்மையாக கூற, ஆமா என தன் மழலையில் கூறிய அந்த 2 வயது சிட்டு மீண்டும் தந்தை தோளில் முகம் புதைத்து கொண்டது. பார்த்து என கதிர் கேட்க அதை மறுக்க முடியாமல் ஒரு பெருமூச்சுடன் தன் போனை எடுத்தான் அகத்தியன். அதில் ஒரு பாடலை அவன் போட்டுவிட அதில் ஒலித்த மென்மையான குரலில் கதிர் கண்கள் தானாக மூடிக்கொண்டது. கதிர் அந்த குரலில் கட்டுண்டு மெதுவாக தூங்க ஆரம்பிக்க அகத்தியனோ போராடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். அந்த குரலில் மகன் மட்டுமா உறங்கினான்? நேரில் கேட்டபோது எத்தனையோ முறை அவனும் நிம்மதியாக உறங்கி இருக்கிறான். அவன் காயங்கள் அனைத்திற்கும் மருந்தாக வந்தவளே மீண்டும் பெரும் காயத்தை ஏற்படுத்திவிட்டு போய்விடுவாள் என்று அவன் நினைக்கவே இல்லையே. அவளை நீ போக சொல்லவே இல்லையா என அவன் நியாயமான மனசாட்சி கேட்ட, சமீபமாக சொன்னதில்லை என அதற்கு வீம்புடன் பதில் கூறினான் அகத்தியன். நீ வாழ்ந்த லட்சணத்திற்கு கோபம் வேறு என மனசாட்சி மீண்டும் குத்தத் தொடங்க, கெட் லாஸ்ட் என அதை கோபத்துடன் துரத்தியவன் நன்றாக உறங்கியிருந்த குழந்தையை மென்மையாக படுக்க வைத்துவிட்டு நிமிர்ந்தான். இன்னமும் அந்த இடத்தின் அமைதியை மேலும் அழகாக்கி கொண்டு ஒலித்து கொண்டிருந்த குரலை நிறுத்த அவனுக்கு மனமே வரவில்லை. ஏண்டு இப்படி செய்தாய் என அந்த குரலிடமே ஆற்றாமையும் கோபமுமாக கேட்டு கொண்டவன் ஒரு பெருமூச்சுடன் பாட்டை நிறுத்திவிட்டான். அகத்தியன் மேலே சென்றதும் வில்லியம்ஸ் தன் போனை பார்த்து கொண்டே அமர்ந்துவிட, அண்ணா வந்தாச்சா என கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் சரண்யா. எஸ் சரண், கதிரை தூங்க வைக்க போயிருக்கிறான் என்றான் வில்லியம்ஸ். சாரி, இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்டோம். கதிர் ரொம்ப அழுதான். சிற சங்கடத்துடன் சரண்யா கூற, தட்ஸ் ஓகே சரண், நீயும் தூங்கு, லேட் ஆயிடுச்சே என்றான் வில்லியம்ஸ். தூங்கணும், தேங்க்ஸ் வில்லியம் மென்மையாக அவள் கூறியதில் அவன் மெலிதாக சிரித்து கொண்டான். எப்போதுமே அவன் சிரிக்கும்போது அவன் பிரவுன் கண்களும் சேர்ந்து சிரிப்பது சரண்யாவிற்கு மிகவும் பிடிக்கும். வில்லியம்ஸ் ஃபாரினில் பிறந்து வளர்ந்தவன். சுண்டினால் ரத்தம் வரும் அளவு நிறம், பிரவுன் முடி, பிரவுன் நிற கண்கள், நல்ல உயரம் என கச்சிதமாக இருப்பவன். சுருக்கமாக சொல்லப்போனால் அழகான தமிழ் தெரிந்த வெள்ளைக்காரன். அவனை சைட் அடித்துவிட்டு சரண்யா எழுந்து சென்றுவிட சில நிமிடங்களில் அகத்தியனம் வந்துவிட்டான். தேங்க்ஸ் வில்லி என அவனும் கூற, நோ தேங்க்ஸ் அகத்தியா, இப்படி குடிக்காத என்றான் வில்லியம் சக்கரையுடன். அது முடியாது வில்லி, பட் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் என்றான் அகத்தியன் அமர்ந்து கொண்டே. வேண்டாம் அகத்தியா, ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். கதிர் நீட்ஸ் யூ, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவன் வளரும் வரை நான் இருப்பேன் வில்லி, எனக்கு வேறு வழி இல்லை. அதுவரை உயிருடன் இருப்பது போல் பார்த்து கொள்கிறேன், நீ கிளம்பு என்றான் அகத்தியன் சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டே. டோன்ட் பி சில்லி அகத்தியா, உனக்கு ஒரு குறையும் இல்லை, பி ஹாப்பி, உனக்கான பெண் சீக்கிரம் வருவாள். வில்லியம்ஸ் கூறியதில் அகத்தியன் உதடுகள் கசப்புடன் வளைந்தது. மீண்டும் பெண்ணா? நோ வே வில்லி, விடு, எனக்கு தூக்கம் வருது என அகத்தியன் கூறிவிட அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய மனம் வராமல், ஓகே பை அகத்தியா, மார்னிங் வரேன் என்று விட்டு வில்லியம்ஸ் கிளம்பி விட்டான். அவன் சென்றதும் மீண்டும் தன் அறைக்கு வந்த அகத்தியன் படுக்க மனம் வராமல் தன் அறை பால்கனியில் சென்று நின்றான். கண்ணுக்கு எதிரில் தெரிந்த முழு நிலவும் அவனுக்கு தன் அவளை தான் நினைவுபடுத்தியது. ஐ லவ் யூ மதி என அவன் மெதுவாக கூறிக்கொண்டான். அந்த காதலை அவன் வெளிப்படையாக கூறியிருந்தால் இன்று ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது என அவனுக்கு புரியவில்லை பாவம். அன்று காலை வில்லியம்ஸ் எழுந்து கொள்ளவே நேரமாகிவிட்டது. இரவு தாமதமாக தூங்கியதன் விளைவு. எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தவன் ஹாலில் ஒரு பக்கம் பார்த்துவிட்டு நேராக அங்குதான் வந்தான். குட் மார்னிங் பேப் என அவன் ஆர்ப்பாட்டமாக கூற, பேட் மார்னிங் மிஸ்டர் வில்லியம்ஸ் என்றாள் அவள் எப்போதும் போல். ஒரு நாளாவது குட் மார்னிங் சொல்லக்கூடாதா? உங்களுடன் இருக்கும் வரை எனக்கு பேட் மார்னிங் மட்டும்தான் வெடுக்கென அவள் கூற, அதில் மெலிதாக சிரித்து தோளை குலுக்கியவன், கண்டிப்பா ஒரு நாள் குட் மார்னிங் சொல்வாய் என்று கூற, இங்கிருந்து போகும் நாள் சொல்வேன் என்றாள் அவள் அழுத்தமாக. போகலாம், நீ என்னை ஏற்றுக்கொண்ட பின். முட்டாள். அவன் கூற்றில் அவள் மெதுவாக முணுமுணுக்க, எனக்கு அர்த்தம் தெரியும் பேப் என்றான் வில்லியம்ஸ் இறுக்கமாக.
தெரியட்டுமே, நீங்க முட்டாள்தான். எனக்கொன்றும் பயமில்லை என அவள் தலையை சிலுப்பிக் கொள்ள, அவள் கோபத்தில் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. தட்ஸ் ஓகே பேப், நான் முட்டாளாகவே இருந்துவிட்டு போறேன். பசிக்குது, சமைத்து விட்டாயா என அவன் அடுத்த கேள்வி கேட்க, எல்லாம் ஆச்சு, வாங்க என்று விட்டு அவள் நகர அவனும் அவளை தொடர்ந்தான். அவள் செய்து வைத்திருந்த இடியாப்பம் குருமாவை ரசித்து சாப்பிட்டவன், இந்தியன் ஃபுட் டேஸ்டே தனிதான் பேப், அதிலும் உன் கை மனம் சான்ஸ்லெஸ் என அவன் பாராட்ட, எல்லாம் என் விதி என சலித்து கொண்டவள் தானும் அமர்ந்து உண்டாள். நீ செய்வது எல்லாமே முட்டாள்தனம் வில்லியம்ஸ். உன்னை என்றுமே என்னால் காதலிக்க முடியாது. ஒழுங்காக என்னை அனுப்பிவிடு. இங்கு வந்த ஒரு வாரமாக தினமும் கேட்பது போல் இன்றும் அவள் கேட்டு பார்த்தாள். அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே வில்லியம்ஸ் பதில் கூறினான். உன் கல்ச்சர் எனக்கு தெரியும் பேப். பட் நீ கொடுத்து கொண்டிருப்பது தேவையில்லாத மரியாதை. அது உனக்கு புரியும் வரை உன்னை விட மாட்டேன் என அவன் கூறியதில் அவளுக்கு கோபப்படுவதா சலித்து கொள்வதா என்று கூட புரியவில்லை. அவளால் அவன் மீது முழுதாக கோபப்படவும் முடியவில்லை. தெரிந்து தவறு செய்தால் கோபப்படலாம். தெரியாமல் தவறு செய்பவனை என்ன சொல்வது? சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். நீங்க முட்டாள்தான் வில்லியம்ஸ் என மீண்டும் கூறிவிட்டு தன் தட்டுடன் எழுந்து சென்று விட்டாள் அவள். அகத்தியன் காலையில் கண் விழித்ததே தன் போன் அடித்த சத்தத்தில்தான். தூக்க கலக்கத்தில் யாரென்று பார்க்காமல் அவன் போனை எடுத்துவிட, குட் மார்னிங் ஆகி என சத்தமாக ஒலித்த குரலில் அவன் தூக்கம் முற்றிலும் கலைந்து விட்டது. எழுந்துட்டீங்களா ஆகி? இன்று நீங்களும் ஷூட்டிங் வருவதாக சொன்னாங்களே, கிளம்பிட்டீங்களா? வரிசையாக அந்த பக்கம் இருந்து கேள்விகள் வர, ஹேய், ஹவு டேர் யூ கால் மீ? வெரி பேட் மார்னிங், போனை வை என கடுப்புடன் போனை கட் செய்து விட்டான் அகத்தியன். காலையிலேயே அவள் குரலை கேட்டதில் அவனுக்கு ஏகத்துக்கும் எரிச்சல் வந்தது. சை, இடியட் என திட்டிக்கொண்டே அவன் எழுந்து அமர, பா பா என தூக்கத்தில் அவனை தேடிய குழந்தையின் ஸ்பரிசத்தில் அவன் கவனம் குழந்தை புறம் திரும்பியது. ஒரு நொடி மகன் முகத்தில் தெரிந்த மனைவியின் சாயலில் அவன் கோபம் ஏறித்தான் போனது. அதிலும் இப்போதுதான் அவள் குரலை கேட்டதில் மேலும் மேலும் ஏறிய கோபத்தை பா என்ற மழலை குரல்தான் ஒருவாறு தணித்தது. ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து எப்போதும் போல் உணர்வுகளை கொன்றவன் குழந்தையை மெலிதாக தட்டி கொடுத்து தூங்க வைத்தான். அகத்தியன் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி வந்தபோது அவன் தந்தை கனகராஜ் கீழே அமர்ந்திருந்தார். இரவு நடந்த எந்த கூத்தும் அவருக்கு தெரியாது. மாத்திரை போட்டுக்கொண்டு படுத்துவிட்டால் அதற்கு பின் அவர் காலையில்தான் எழுந்து கொள்வார். இன்று ஷூட்டிங் போகிறாயா அகத்தியா என அவர் கேட்க, அவர் எதிரில் அமர்ந்தவன், எஸ் டாட், இன்று பெரிய செட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை மேலும் டெவலப் பண்ணணுமாம். அதான் பணம் கொடுக்கும் முன் ஒரு முறை செக் செய்து கொள்ளலாம் என்று போகிறேன் என்றான். சரிப்பா, பார்த்துக்கோ. நான் ஆஃபீஸ் ஏதாவது வரணுமா? உங்களால் முடியும் என்றால் போங்கப்பா. என் பிஏ பார்த்து கொள்வான். பட் நீங்கள் போனால் நல்லது தான். ஓகே அகத்தியா, நான் போகிறேன், குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவர் எழுந்து விட்டார். கனகராஜ் பல வருடமாக திரைத்துறையில் தயாரிப்பாளராக இருப்பவர். ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போக, அதே நேரம் அகத்தியன் படிப்பு முடித்திருந்ததால் அவனிடம் நிறுவனத்தை ஒப்படைத்து விட்டார். கிட்டத்தட்ட 8 வருடமாக அகத்தியன் தான் பார்த்து கொள்கிறான். அவன் அன்னை மகாலட்சுமி பெயரில்தான் தயாரிப்பு நிறுவனம் இருந்ததால் பெயர் மகாலட்சுமி புரொடக்ஷன்ஸ் என்றுதான் இருந்தது. தம்பி, டிஃபன் சாப்பிட வர்றீங்களா என வேலையாள் வந்து கேட்க, வர என்று விட்டு அவன் எழுந்து உணவு மேசை நோக்கி வர, சரண்யாவும் கல்லூரிக்கு கிளம்பி வந்தாள். அண்ணா, இன்னைக்கு என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என்னோட கார் சர்வீஸ் போயிருக்கு. பஸ்ஸில் போனால் லேட் ஆயிடும். வைக்கப்பட்ட டிஃபனை சாப்பிட்டு கொண்டே சரண்யா கேட்க, விட்டு விடுகிறேன்டா என்றான் அகத்தியன். கதிர் எழுந்திருந்ததால் மாணிக்கவேல் அவனை தூக்கி கொண்டு கீழே வந்திருக்க, தந்தையை பார்த்ததும் அவனிடம் தாவினான் கதிர். அப்பா என அவன் அகத்தியன் கழுத்தை கட்டி கொள்ள, ஃப்ரெஷ் ஆகிட்டானா மாணிக்கம் என்றான் அகத்தியன். ஆச்சு தம்பி என அவர் கூறியதும் தான் சாப்பிட்டு கொண்டிருந்த இட்லியை கொஞ்சம் மகனுக்கும் ஊட்டினான். டை என சிறுவன் அடுத்து சரண்யாவிடம் தாவ அவளும் அவனை வாங்கி கொண்டாள். அவளும் இட்லியை கொடுக்க தந்தையிடம் வாங்கி கொண்டவன் அவளிடம் வேண்டாம் என வேகமாக தலையாட்டி வைத்தான். சாப்பிட்றா, இருக்க இருக்க மெலிந்து கொண்டே போகிறாய். அடம் பிடிக்க கூடாது மென்மையாக சரண்யா மிரட்ட, அவனை சொல்லி என்ன செய்வது சரண்யாமா? அவன் விதி அப்படி அமைந்து விட்டது. கொடு, நானே ஊட்டுகிறேன். எனக்கு பிறந்த பாவத்துக்கு படுகிறான் பாவம் என்று கூறிக்கொண்டே
மகனை வாங்கி கொண்டான் அகத்தியன். ஏன் அண்ணா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அண்ணி என அவள் இழுக்க, நோ சரண்யா என அகத்தியன் அழுத்தமாக கூறியதில் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. என் மகனை நான் வளர்த்து கொள்வேன். இனி ஒரு முறை அண்ணி என்ற பேச்சு இந்த வீட்டில் வரக்கூடாது. உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்க. அவள் கண்களை பார்த்து நிதானமாக அவன் கூறியதில் அவள் அமைதியாகிவிட்டாலும் அவள் மனம் அடித்து கொள்ளத்தான் செய்தது. என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைப்பது என்று புரியாமல் அவளும் தவித்து போய்தான் அமர்ந்திருந்தாள். எப்படியோ மகனுக்கு ஊட்டி முடித்தவன் தானும் உண்டுவிட்டு குழந்தையை மாணிக்கத்திடம் கொடுத்தான். மதியம் தோட்டத்தில் விளையாட்டு காட்டி ஊட்டுங்க மாணிக்கம். அப்படியும் சாப்பிடவில்லை என்றால் எனக்கு கூப்பிடுங்க, வரேன் என்று விட்டு அவன் எழுந்துவிட சரண்யாவும் உணவை முடித்து கொண்டு அவனுடன் இணைந்து கொண்டாள். சரண்யாவை அவள் கல்லூரியில் விட்டுவிட்டு அகத்தியன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றான். அகத்தியன் வந்தபோது அங்கு ஏற்கனவே இயக்குனர் வந்து அனைத்தும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய அரண்மனை செட்டாக போடப்பட்டிருந்தது. அதில் அங்கங்கே வைக்க மேலும் பெரிய பெரிய சிலைகள் போல் செய்ய வேண்டியிருந்தது. அதுபோக தனியாக ஒரு சிறிய அரண்மனை செட்டும் பின்பக்கம் போட வேண்டியிருந்தது. அதன் தேவைகள் எல்லாம் ஒரு முறை சரி பார்க்கத்தான் அகத்தியன் வந்திருந்தான். அவனை பார்த்ததுமே எழுந்து நின்று வரவேற்ற இயக்குனர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு ஷாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க. இந்த ஷாட் மட்டும் முடித்துவிட்டு டிஸ்கஷனுக்கு உட்காருவோமா என கேட்க, பாருங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் என்றவன் ஷாட் இல்லாத இடங்களில் இருந்த செட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு பொதுவாக அதிகம் ஷூட்டிங் ஸ்பாட் வரும் பழக்கம் இல்லாததால் வரும்போதுதான் அனைத்தும் பார்த்து கொள்வான். ஒரு பெரிய நாற்காலியை அவன் பார்த்து கொண்டிருந்த போது அகி என்ற ஆர்ப்பாட்டமான குரல் அவன் கவனத்தை கலைத்தது. எப்போ வந்தீங்க அகி? உங்களை பார்த்து எத்தனை நாளாச்சு என்று கூறிக்கொண்டே வான்மதி வந்து அவனை அணைத்து கொள்ள அவளை பதிலுக்கு அணைக்காதவன், மரியாதையா நீயே நகர்ந்து விடு என அவள் காதருகில் அடிக்குரலில் கூற அவளும் நாசுக்காக விலகிவிட்டாள். கதிர் செல்லம் எப்படி இருக்கா ஆகி? அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு, நானே வீட்டுக்கு வரேன். அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக அவளை வெறுமையாக பார்த்தான் அகத்தியன். என்னிடம் உன் நடிப்பை முடித்து விட்டாய் என்றால் கொஞ்சம் படத்துக்கு போய் ரெடி ஆகிறாயா? கை நீட்டி சம்பளம் வாங்க தெரிகிறதில்லையா? கொஞ்சமாவது வேலையை பார். சாதாரணமாக அவன் பேசியதில் அவள் முகமும் சுருங்கி போயிற்று. அதெல்லாம் நான் நல்லாத்தான் நடிக்கிறேன், வேண்டுமென்றால் டைரக்டரிடம் கேளுங்க என அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளை தேடி ஒருவன் வந்தான். மேடம், மேக்கப் ஆரம்பிக்கணும் என அவன் பவ்யமாக கூற, வர என்று விட்டு அகத்தியனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள் வான்மதி. அவள் சென்றதும் கோபத்துடன் முகத்தை சுருக்கி அகத்தியனும் இடியட் என அவளை திட்டிவிட்டு அதற்கு மேல் சுற்றி பார்க்க மனம் இல்லாமல் சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டான். நடிகர்கள் தயாராகி வந்ததும் சில குறிப்பிட்ட காட்சிகள் மட்டும் எடுத்து முடித்தனர். மற்ற நடிகர் நடிகைகளும் அகத்தியனிடம் பேசி முடித்த பின் அகத்தியனும் இயக்குனரும் மட்டும் ஒரு பக்கம் தனியாக அமர்ந்து வேலை விஷயங்களை பேசினர். இயக்குனர் சொன்ன அனைத்தையும் குறித்து கொண்ட அகத்தியன், ஓகே சார், நான் தனியாக ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன் என்று முடித்து விட்டான். மதியம் ஆகியிருந்ததால் சாப்பிட்டுட்டு போங்க அகத்தியன் என டைரக்டர் கூற அவனும் சாப்பிட அமர்ந்தான். அனைவருக்கும் ஒரே உணவுதான் வழங்கப்பட்டது. சில அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் மட்டும் உண்ணாமல் வேலை செய்து கொண்டிருப்பதை கவனித்த அகத்தியன், அவங்க சாப்பிடலையா என்ற இயக்குனரிடம் கேட்க, சின்ன சின்ன வேலைகள் சார், முடிச்சிட்டு சாப்பிடுவாங்க என்றார் அவர் சிறு தடுமாற்றத்துடன். அவரை அழுத்தமாக பார்த்து கொண்டவன் மற்றவர்களை திரும்பி பார்க்க அவர்கள் அடுத்த காட்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. நிச்சயம் சீக்கிரம் முடியக்கூடிய சின்ன வேலை இல்லை. அகத்தியனுக்கு பார்த்ததுமே புரிந்துவிட்டது. நம்முடன் இருப்பவர்களை நல்லா வைத்து கொள்ள வேண்டியது நம் கடமை சார். வேலை மட்டும் முடிந்தால் போதும் என்று நினைப்பது சுத்த சுயநலம். முகத்திற்கு நேர் எந்த மேல் பூச்சும் இல்லாமல் அழுத்தமாக அகத்தியன் கூறிவிட அவன் சொல்வது புரிந்து சாரி சார் என மெதுவாக முணுமுணுத்து வைத்தார் இயக்குனர். அவன் சத்தமாக சொல்லாமல் இருந்ததே அவருக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. அகத்தியன் சில சமயம் கோபம் என்று வந்துவிட்டால் இடம் பொருள் பார்க்காமல் கத்தி விடுவான். அதிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் பார்த்த சில ஏமாற்றங்களுக்கு பின் ரொம்பவே இறுகிவிட்டானோ என மற்றவர்களுக்கு தோன்றும். இப்போதெல்லாம் பெயர் அளவில் கூட நட்பாக அவன் யாரிடமும் பழகுவதில்லை. அனைவரிடமும் தொழில் பேச்சுக்கள் மட்டும்தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்களையும் அவர்களுடன் சாப்பிட வைத்துவிட்டே அகத்தியன் கிளம்பினான். அவன் வந்து காரில் ஏற
காரின் மறுபக்க கதவை திறந்து கொண்டு வான்மதியும் வேகமாக உள்ளே ஏறி அமர்ந்தாள். எனக்கும் ஷூட் முடிந்தது ஆகி, போகும்போது கொஞ்சம் பார்லரில் இறக்கி விட்டுடுங்களேன் என அவள் வேகமாக கூற, அவளை கோபத்துடன் உறுத்து விழித்தவன், திறந்த வீட்டிற்குள் நாய் நுழைந்தது போல் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா என்றான் எரிச்சலுடன். பார்த்து பேசுங்க அகத்தியன். அவன் கூற்றில் அவளும் கோபத்துடன் கத்திவிட்டாள். அப்ப இறங்குடி, யாரை கேட்டு ஏன் கார்ல ஏறுன? யாரை கேட்கணும்? என் கணவரோட கார், நான் ஏறுவேன். காமெகெயின். புருவங்கள் நெறிய அவளை அழுத்தமாக பார்த்த அகத்தியன் கூற, அவன் பார்வையில் உள்ளுக்குள் குளிரெடுத்தாலும் சுற்றிலும் இருந்த ஷூட்டிங் சூழல் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. நான் உங்க மனைவிதானே, அதைத்தான் சொன்னேன். ஊரே அதுக்கு சாட்சி. நாம் பிரிந்ததற்கும் அந்த ஊரே தான் சாட்சி வான்மதி. தெளிவாக அவன் கூறியதற்கு அவளுக்கு பதில் தெரியவில்லை. என்ன இருந்தாலும் நம் குழந்தை இடையில் இருக்கிறான். அவனுக்காகவாவது என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? தனியாகவே எத்தனை நாள் கஷ்டப்பட போறீங்க? நீ எத்தனை நல்லவள் என்று தெரியும் வான்மதி. இந்த பருப்பெல்லாம் என்னிடம் வேக வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நேரம் போல ஒரு நேரம் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் அடித்து உன் பல் ஏதாவது விழுந்து வைத்தால் தொடர்ந்து நடிக்க முடியுமா? முகம் மாறாமல் சாதாரணமாகவே அவன் கேட்டு வைக்க, வான்மதிதான் வாய் அடைத்து போய் அமர்ந்திருந்தாள். என் கார் போயிடுச்சு ஆகி, ப்ளீஸ் நீங்க போகும் வழிதானே, கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்களேன். வேறு எதுவும் பேசாமல் கெஞ்சலாக கேட்டவளை ஒரு நொடி முகம் சுருங்க பார்த்தவன் பின் ஒருவித சிரிப்புடன் காரை எடுத்து விட்டான். கதிர் எப்படி இருக்கா? மெதுவாக அவள் கேட்க, பல்லு வேண்டாமா என்றான் அவன். அகத்தியன் பொறுமையின் லட்சணம் அவளுக்கு தெரியும். அடித்து வைத்தால் உண்மையாகவே பல் விழப்போவது உறுதி என்பதால் அதற்கு மேல் அவள் பேசவில்லை. அவள் கேட்ட இடத்தில் அவளை இறக்கிவிட்டவன், எப்போதும் இதை எதிர்பார்க்காதே, யூ நோமி என கூறிவிட்டு கிளம்பிவிட்டான். அகத்தியன் செல்லும் காரை சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்த வான்மதி ஒரு பெருமூச்சுடன் பார்லருக்குள் சென்றாள். இரவு 10 மணிக்கு தன் அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த வில்லியம்ஸின் ஃபோன் அடித்தது. அதை எடுத்தவன், எஸ் பேப், சொல்லு என்று கூற, என்னத்தை சொல்ல, மணி 10 ஆச்சு. எப்போ வருவீங்க வில்லியம்ஸ்? எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கு. போதா குறைக்கு வாசல்ல உங்கள் நாய்கள் வேற, கதவை கூட திறக்க முடியல. நான் எத்தனை நேரம் இந்த டிவியையும் வீட்டையும் சுற்றி பார்த்து கொண்டிருப்பது? பட படவென அவள் பொறிந்து தள்ள, சாரி சாரி அழகி என்றான் வில்லியம்ஸ். அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி இருக்க இல்லையா? காட், அதுதானே பேப் உன் பெயர்? பேப் என்று கூப்பிட்டாலும் கோபப்படுகிறாய். பெயரும் சொல்ல விடமாட்டேன் என்கிறாய். நான் எப்படித்தான் கூப்பிட? அவன் கேள்விக்கு அவள் கூறிய பதிலில் அவன் முகம் லேசான கோபத்துடன் இறுகி போயிற்று. முடியாது பேப் என உடனடியாக மறுத்தான் வில்லியம்ஸ். இப்போ இதுவா முக்கியம்? எப்போ வந்து தொலைவீங்க என அவள் ஆரம்பித்த இடத்துக்கே வர அவனும் அப்போதுதான் அவள் கேள்வியை கவனித்தான். சாரி பேப், கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க், அதான் மாட்டிக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரத்தில் வந்து விடுவேன் என அவன் கூற, ஓகே என்று விட்டு அத்துடன் அவள் ஃபோனை வைத்து விட்டாள். அதிகப்படியான ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது என அவள் கவனமாக இருப்பதை உணர்ந்து மெலிதாக சிரித்து கொண்டவன் வேகமாக தன் வேலையை முடித்தான். சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்தபோது அழகி நன்றாகவே உறங்கியிருந்தாள். இழுத்து போர்த்தி கொண்டு ஒடுங்கி படுத்து தூங்கி கொண்டிருந்தவளை அறை வாசலில் இருந்தே பார்த்து மெலிதாக சிரித்து கொண்டவன் நேராக தன் அறைக்கு வந்துவிட்டான். அவள் அறைக்குள் அவன் நுழையக்கூடாது. அது அவள் போட்டிருக்கும் உத்தரவு. அதை மீற அவனும் நினைத்ததில்லை. அவனுக்கு பிடித்ததே இந்த பண்பாடுகள் தானே. அதை முழுதாக மனதார பின்பற்றினான் வில்லியம்ஸ். பேப், இன்று வெளியே போறோம், கிளம்பு என்ற வில்லியம்ஸின் குரலில் தன் அறையை விட்டு வெளியே வந்த அழகி அவனை குழப்பத்துடன் பார்த்தாள். என்னை எங்கள் வீட்டில் விட போறீங்களா? நப்பாசையுடன் அவள் கேட்க, நாட் நவ் பேப், நீ என்னை லவ் பண்ணியதும் விடுகிறேன். இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம், கிளம்பு என்றான் வில்லியம்ஸ். வேறு எங்கும் உங்களுடன் வர முடியாது வில்லியம்ஸ், கடுப்புடன் அழுத்தமாக அவள் கூற, நான் உன்னை தொட்டு தூக்க வேண்டாம் என்று பார்க்கிறேன், அப்புறம் உன் இஷ்டம் என அவன் கூறி வைத்ததில் அவளுக்கு உள்ளுக்குள் பெரிதாக பதறிவிட்டது. தூக்கி தொலைய போகிறான் என பயந்தவள் வந்து தொலைக்கிறேன் என்று முணுமுணுத்து விட்டு உள்ளே சென்றாள். ஏதோ ஒரு உடையை கடனுக்கே என்று அணிந்து கொண்டு அவள் கிளம்ப வில்லியம்ஸும் கிளம்பி வந்தான். அவன் வாசல் கதவை திறந்ததும் ராட்சசன் போல் நின்ற அவன் 2 நாய்களும் அவர்கள் முன்னால் வந்து நின்று குரைத்தது. அதை பார்த்ததும் பயந்து அழகி மீண்டும் உள்ளே போக, ரிலாக்ஸ் பேப் என்று கூறியவன்
ஹேய் சைலண்ட் என்று கூற அதுவும் சட்டென வாயை மூடிக்கொண்டது. கம் பேப் என வில்லியம்ஸ் கை நீட்ட அதை பிடிக்காமல் கோபத்துடன் அவனை பார்த்தவள் மெதுவாக வெளியே வந்தாள். கோ அவே என வில்லியம்ஸ் கூறியதை கேட்டு நாய்கள் நகர்ந்துவிட வில்லியம்ஸ் அருகிலேயே தான் அழகி கார் வரை நடந்து வந்தாள். கவனமாக அவன் மீது படாமல் தான் வந்தாள். கார் ஏறி அமர்ந்ததும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. இதைவிட சின்ன நாயாக கிடைக்கவே இல்லையா? வில்லியம்ஸ் ஏறியதும் எரிச்சலுடன் அவள் கேட்க, இதற்குத்தானே நீ பயப்படுகிறாய்? சின்ன நாயாக வாங்கி வைத்திருந்தால் இந்நேரம் நீ ஓடி இருக்க மாட்டாயா என்ன? உண்மைதான், கண்டிப்பாக தப்பித்திருப்பாள். இந்த நாய்களுக்கு பயந்துதான் அவள் வீட்டுக்குள்ளேயே இருப்பது. பெரிய வீரம்தான். 5 அறிவு பிராணியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க அதுங்களையே நம்பியே வாழ்வீங்களா? வாட் இஸ் பிராணி என அவன் சிரத்தையாக சந்தேகம் கேட்க அவளுக்கு எங்காவது போய் முட்டி கொள்ளலாம் என்று இருந்தது. அந்த நாயைத்தான் சொன்னேன். ஓ, ஓகே ஓகே, அது நீ சம்மதிக்கும் வரைதான். அப்புறம் உனக்கு பெட் ஆகிவிடும். இது பெட்டா? அஃப்கோர்ஸ் என அவன் தோளை குலுக்க இவனை என்ன செய்தால் தகும் என்பது போல் பார்த்தவள் அமைதியாக மற்றைய பக்கம் திரும்பிவிட்டாள். ஜன்னல் புறம் திரும்பியதும் கார் போகும் பாதையை அவள் கணிக்க முயல ஏதோ ஹைவேயில் சென்று கொண்டிருந்ததால் அவளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் எங்காவது கடத்திட்டு போறீங்களா வில்லியம்ஸ்? நான் எப்போதும் ஒரே போல் பொறுமையாக இருக்க மாட்டேன் என அவள் முன்னெச்சரிக்கையாக கூற, நோ கடத்தல் பேப் என்றான் அவன் வேகமாக. சிறிது நேரத்தில் ஹோட்டல் போல் இருந்த ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான் வில்லியம்ஸ். சுற்றி வந்து அவளுக்கு கதவை திறந்து விட்டவன், வெல்கம் பேப் என இடைவரை குனிந்து வேறு வரவேற்க, ஐயோ படுத்தரானே என புலம்பிக் கொண்டே இறங்கினாள் அழகி. வா பேப் என்று விட்டு அவன் நடக்க அவனுக்கு சற்றே இடைவெளி விட்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே வந்தாள் அவள். ஏதோ கார்டன் ரெஸ்டாரண்ட் போல் சுற்றிலும் செடி கொடிகள், இரவு நேர மஞ்சள் விளக்குகள் என அத்தனை அழகாக இருந்தது. அங்கேயே தனியான ஒரு இடத்திற்கு அவளை அழைத்து வந்தான் வில்லியம்ஸ். அந்த இடம் முழுவதும் தனியாக அவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்தது. நடுவில் மேசை, 2 பக்கமும் 2 சேர். மேசையில் ஒரு அழகிய கேண்டில், சில ரோஜா இதழ்கள், சுற்றிலும் இருந்த செடிகளில் நல்ல தங்க நிறத்தில் சீரியல் பல்புகள் என மொத்த அழகையும் தன்னுள் அடக்கியிருந்தது அந்த இடம். உங்களை விரும்பும் பெண் இதுபோல் ஒரு இடத்தை பார்த்தால் ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க வில்லியம்ஸ், பிரமிப்புடன் அவள் கூற. அது நீதான் பேப் என்றான் வில்லியம்ஸ் பட்டென. அதில் அவள் ரசனை கூட அருந்து விழ அவனை திரும்பி முகம் சுருங்க பார்த்தவள் முட்டாள் என கூறி வைக்க, பேப் என்னை இன்சல்ட் பண்ணாத என்றான் அவனும் இறுக்கமாக. உங்களை வேறு என்ன செய்வதாம்? நானே வாயில் வரும் திட்டுகளில் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு புரியாது மிஸ்டர். அவள் கோபத்தை புரிந்து கொண்டவன், ஓகே கூல் பேப், முதலில் சாப்பிடுவோம் என்று விட்டு முன்னால் சென்று விட, சரியான சுரணை கெட்டவன் போல என்று நினைத்து கொண்டே தானும் வந்து அமர்ந்தாள் அழகி. சர்வர் வந்து ஆர்டர் கேட்க பஃபே முறையில் வைக்கும் அனைத்தும் டேபிளில் வைக்க சொல்லிவிட்டான் வில்லியம்ஸ். சூப், ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், டெசர்ட் என வகை வகையாக வந்த உணவை பாதி கூட அழகியால் சாப்பிட முடியவில்லை. எதற்கு இத்தனை வில்லியம்ஸ்? எவ்வளவு வேஸ்ட் பாருங்க. சாப்பாடை எல்லாம் இப்படி வீண் பண்ணக்கூடாது. கவலையுடன் அவள் கூறியது அவனுக்கும் சரியாகத்தான் பட்டது. எஸ் பேப், இரு நான் சாப்பிட்டு விடுகிறேன் என்றவன் அவள் பங்கில் மிச்சம் இருந்ததையும் உண்டு விட்டான். எதுவும் அவள் சாப்பிட்ட தட்டில் இல்லாமல் தனியாக சர்வ் செய்த பாத்திரத்திலேயே இருந்ததால் அவளும் தடுக்கவில்லை. உணவு முடிந்ததும் மேசையை கிளியர் செய்து ஜூஸ் மட்டும் வைத்துவிட்டு சென்றனர். அதை அழகி மெதுவாக குடித்து கொண்டிருக்க திடீரென அவளுக்கு முன் ஒரு பூங்கொத்துடன் மண்டியிட்டு அமர்ந்தான் வில்லியம்ஸ். ஐ லவ் யூ பேப், ப்ளீஸ் ஏத்துக்கோ என அவன் மென்மையாக கூற, ஜூஸ் குடித்து கொண்டிருந்தவளுக்கு அவன் செயலில் வேகமாக புரை ஏறிவிட்டது. அதில் அவள் இரும தொடங்கிவிட வேகமாக எழுந்து அவளுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்தான் வில்லியம்ஸ். அதை வாங்கி குடித்தவள், ஏன் இப்படி பண்ணுறீங்க வில்லியம்ஸ்? உங்களுக்கு எத்தனை முறைதான் இது தப்பென்று சொல்வது? இன்னொரு முறை லவ் அது இதுன்னு ஏதாவது செய்தால் நான் என்ன செய்வேன்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் கோபத்துடன் கத்த, ஹேய் கூல் கூல் பேப், ப்ரப்போஸ் தானே செய்தேன். இதற்கு ஏன் இத்தனை பதட்டம்? லவ் சொல்லாவிட்டால் பரவாயில்லை, இதையாவது வாங்கிக்கொள் என்றவன் தான் வாங்கி வைத்திருந்த மோதிரத்தை நீட்ட அவனை முறைத்து கொண்டே அவள் எழுந்து விட்டாள். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க கல்யாணம் செய்து கொள்ள போகும் பெண்ணுக்குத்தான் போட வேண்டும், இன்னொருவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு இல்லை. இப்போ கிளம்புகிறோமா இல்லையா?
அவனுக்கு அதிகம் வாக்கு வாதத்திற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவள் பொரிந்து தள்ள, அதற்கு மேல் அவளை வற்புறுத்த அவனுக்கு மனம் வரவில்லை. அவள் வார்த்தைகள் உள்ளுக்குள் எங்கோ குத்திவிட, போலாம் பேப் என்று விட்டு அவனும் அமைதியாக கிளம்பி விட்டான். வில்லியம்ஸ் மதிய வேளையில் அகத்தியனை பார்க்க அவன் ஆபீஸுக்கு வந்திருந்தான். வந்தவன் அகத்தியனுடன் கதிரும் அவன் அலுவலகத்தில் விளையாண்டு கொண்டிருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே அமர்ந்தான். என்னடா குழந்தையை எல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்திருக்க என கேட்டுக்கொண்டே வில்லியம்ஸ் கதிரை தூக்கி கொஞ்ச, வேறு என்ன செய்ய வில்லி, மாணிக்கத்திடம் இவன் அதிகம் ஒட்ட மாட்டேன் என்கிறான். அம்மா வேண்டும் என்று ஒரே அழுகை. என்னால் கொண்டு வர முடியுமா? ஏதோ என்னிடமாவது இருக்கிறானே என்ற நிம்மதியில் என்னுடனே கூட்டிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கும் ரூமில் தொட்டில் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் தூங்க வைக்கணும் என்றான் அகத்தியன். அதற்குள் அங்கி விடு விடு என வில்லியம்ஸிடமிருந்து திமிரிக்கொண்டு கதிர் இறங்கிவிட்டான். நேராக தந்தையிடம் வந்தவன், பா தண்ணி என செய்கையிலும் காட்ட, வாடா கண்ணா என அவனை தூக்கி கொண்டவன் அவனுக்கென தனியாக வைத்திருந்த ஸ்ட்ரா பாட்டில் எடுத்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்தான். குழந்தைக்காவது அம்மா வேண்டாமா அகத்தியா? நெற்றியை நீவிக்கொண்டே யோசனையுடன் வில்லியம்ஸ் கேட்க, ஒரு மண்ணும் தேவையில்லை என்றான் அகத்தியின் எரிச்சலுடன். பட்டவரை போதும் வில்லி, எனக்கு யாரையும் பிடிக்கப் போவதில்லை. எனக்கும் யாரையும் பிடிக்கப் போவதில்லை. இருக்கும் நிலையே போதும். இன்னும் கொஞ்ச நாள் தானே. இவன் வளர்ந்து விட்டால் எல்லாம் சரியா போகும். காட்டான் போல இருக்கேன் போல். அதான் யாருக்கும் என்னை பிடிப்பதில்லை. கடைசி வரியை மட்டும் அவன் முணுமுணுக்க, காட்டான் மீன்ஸ் என்றான் வில்லியம்ஸ். அவன் சந்தேகம் கேட்டதில் அகத்தியனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. மெலிதாக புன்னகைத்தவன், ராட்சசன், பீஸ்ட், இப்படி வைத்துக்கொள் என்றான். நோ அகத்தியா, நீ ஒரு பெர்ஃபெக்ட் மேன் என வில்லியம்ஸ் கூற, அதற்கும் அகத்தியன் மெலிதாக சிரித்துத்தான் வைத்தான். கண்டிப்பா இல்லை வில்லி, அதை விடு என்றவன் வேறு பேச்சுக்கள் பேச தொடங்கிவிட்டான். அவனுக்கு தெரியும், அவன் நிச்சயம் பர்ஃபெக்ட் மேன் இல்லை. நிறத்திற்கும் சற்றே கம்மியான நிறம், நல்ல உயரம், திடமான உடல்தான் என்றாலும் அவன் குணம் அவனுக்கே கேள்விக்குறிதான். முக்கால்வாசி நாட்களில் குடிப்பது, எந்த கவனமும் இல்லாமல் நடந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகா? நிச்சயம் இல்லை. அவனும் அப்படித்தான். ஏதோ குழந்தைக்காக சற்றே மென்மையாக இருக்கிறான். இல்லை என்றால் தான் ஒரு முழு ராட்சசன் என்றுதான் அவனுக்கு தோன்றும். இதையெல்லாம் சொன்னாலும் வில்லியம்ஸுக்கு புரிய போவதில்லை என்பதால் தான் அவன் அமைதியாகவே இருந்து விட்டான். திடீரென அகத்தியன் போன் அடித்தது. சரண்யாதான் அழைத்திருந்தாள். அன்று கடைசி கிளாஸ் இல்லாததால் தன்னை வந்து கூட்டி போக முடியுமா என அகத்தியனிடம் கேட்டாள். அவள் கேள்வியில் ஒரு நொடி யோசித்தவன், ஒரு நிமிடம் சரண்யா என்று விட்டு வில்லியம்ஸ் புறம் திரும்பினான். வில்லி, எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு. கொஞ்சம் சரண்யாவை வீட்டில் டிராப் செய்துவிட்டு போக முடியுமா என்று கேட்க, ஷூர் அகத்தியா என்றான் வில்லியம்ஸ். தேங்க்ஸ்டா என்று விட்டு போனை காதில் வைத்தவன், வில்லி உன்னை டிராப் பண்ணுவான் சரண்யா, வெயிட் பண்ணு என்று விட்டு போனை வைக்க, அங்கு சரண்யா முகத்தில் புதிதாக ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. வில்லியம்ஸ் வருகிறான் என்றதுமே லேசாக உள்ளுக்குள் தோன்றிய படபடப்பை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள் சரண்யா. இங்கு வில்லியம்ஸும் கிளம்பிவிட்டான். வரேன் அகத்தியா, சரணை விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு போகணும், டைம் ஆகும். கதிரை நான் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா என சேர்த்து வில்லியம்ஸ் கேட்க, உனக்கு எதுக்கு வில்லி சிரமம் என்றான் அகத்தியன் யோசனையுடன். இதில் என்ன கஷ்டம் அகத்தியா? கதிர் குட் பாய், ஒரு நாள் என்னிடம் இருக்க மாட்டானா? நான் பார்த்துக்கிறேன், ஈவினிங் கொண்டு வந்து விட்டுறேன் என வில்லியம்ஸ் கூற, ஓகேடா, அப்போ வீட்டுக்கு வந்து கூட்டிக்கிட்டு போ, ஏதாவது அழுதா கொண்டு வந்து விட்டுடு என முடித்து விட்டார் அகத்தியன். வில்லியம் சரண்யா கல்லூரிக்கு சென்றபோது அவள் வாசலிலேயே அவனுக்காக காத்திருந்தாள். அவன் காரை பார்த்ததும் வந்து ஏறிக்கொண்டாள். அண்ணாவுடன் இருந்தீங்களா வில்லியம்? எஸ் சரண், சும்மா பார்க்க போயிருந்த. நீ ஏன் தனியாக நிற்கிறாய்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கே? எல்லாரும் கிளம்பிட்டாங்க வில்லியம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தானே வந்தீங்க, அதான் தனியாக மாட்டிக்கிட்ட. பசிக்குது வில்லியம், ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்துறீங்களா என சரண்யா கேட்க, ஷூர் சரண் என்றவன் சிறிது தூரத்தில் வந்த ஒரு காஃபி ஷாப்பில் காரை நிறுத்தினான். இருவரும் இறங்கி உள்ளே சென்றனர். சரண்யா கோல்டு காஃபியும் வில்லியம் ஹாட் காஃபியும் ஆர்டர் செய்தனர். உங்கள் ஊர் காஃபி சுவையே தனி சரண் என அவன் ரசித்து குடிக்க, இதைவிட ஃபில்டர் காஃபி தான் டேஸ்ட் அதிகம் வில்லியம் என்றாள் சரண்யா. யா ஐ நோ, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு போட தெரியுமா? ஓ, நல்லா போடுவனே. உங்களுக்கும் போட்டு தரவா? நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன், போட்டுத்தான் ஆகணும்.
சும்மா ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் ஏமாற்ற மாட்டேன். எப்படி போட்டு அசத்திரம் பாருங்க என அவள் இல்லாத காலரை தூக்கிவிட, லெட்ஸி என்றான் வில்லியம்ஸ் ஒரு வசீகர சிரிப்புடன். அவன் சிரிப்பில் கொள்ளை போன மனதை மீட்டெடுக்க எந்த முயற்சியும் செய்யாமல் காஃபி குடிக்கும் சாக்கில் சரண்யா அவனைத்தான் சைட்டடித்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை சமையல் அறையை சரண்யா ஒரு வழி செய்து கொண்டிருந்தாள். தொடர்ந்து 5 முறை காஃபி மட்டுமே போட்டு போட்டு கொட்டியவளை பார்த்து வேலைக்கார பெண்மணி அவளுக்கென தனியாக ஒரு அடுப்பை ஒதுக்கிவிட்டு சமையல் வேலையை கவனித்தார். அக்கா, இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன் என அவரிடமே அவள் காஃபியை நீட்ட அதை மறுக்க முடியாமல் வாங்கி குடித்தவர், நல்லா இருக்கு பாப்பா என்றார் சிறு புன்னகையுடன். நிஜமாவே நல்லா இருக்காக்கா? சக்கரை சரியா இருக்கா? டிகாஷன் சரியா விட்டுருக்கேனா? ஒன்றும் கசக்கலையே? தரமான ஃபில்டர் காஃபியா இருக்கா என வரிசையாக அவள் கேள்விகளை அடுக்க, அடடா பாப்பா, ரொம்ப நல்லா இருக்குமா, சத்தியமா எல்லாமே சரியா இருக்கு என தலையில் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக அவர் கூறியதும் தான் அவரை விட்டாள். கதிருக்கு பால் எடுக்க வந்த மாணிக்கத்தையும் அவள் விட்டு வைக்கவில்லை. அவருக்கும் காஃபியை கொடுத்து அதே கேள்விகளை அவள் மாறாமல் கேட்க அவரும் நன்றாக இருப்பதாக கூறியதும் தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருந்தது. மதிய உணவு வேளை போல்தான் வில்லியம்ஸ் வந்தான். அதற்குள் கதிருக்கும் மாணிக்கம் உணவூட்டி முடித்திருந்தார். அகத்தியன் வீட்டில் இருந்ததால் கதிரும் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்தான். வில்லியம்ஸ் வந்து அமர்ந்ததும் சரண்யா சமையல் அறைக்குள் புகுந்து விட்டாள். 10 நிமிடத்தில் சுட சுட காஃபியுடன் அவள் வில்லியம்ஸிடம் வர அவளை ஆச்சரியமாக பார்த்தான் அகத்தியன். இந்த வெயில்ல எதுக்கு காஃபி சரண்யாமா, ஜூஸ் போட்டு இருக்கலாமே என அகத்தியன் கேட்க, வில்லியம் தான் காஃபி கேட்டாருன்னா என்றாள் அவள். அவள் கொடுத்த காஃபியை வாங்கி கொண்ட வில்லியம்ஸ், நேத்து சும்மா கேட்ட அகத்தியா, அதை இன்று நினைவு வைத்து போடுவாள் என்று நினைக்கவே இல்லை. காஃபி வித் வெயில் நல்ல காம்பினேஷன் தான் என சிரித்து கொண்டே குடிக்க அகத்தியனும் சிரித்து விட்டான். சரண்யாதான் சிறு படபடப்புடன் வில்லியம்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். குட் ஒன், நேற்று குடித்ததை விட கண்டிப்பா இதுதான் பெஸ்ட் என அவன் கூறவும் அவளுக்கு உள்ளுக்குள் குழு குழுவென இருந்தது. தேங்க்ஸ் வில்லியம் என மலர்ந்த புன்னகையுடன் கூறிய தங்கையை அகத்தியன் யோசனையுடன் பார்த்தான். ஓகே அகத்தியா, நான் கிளம்பவா என வில்லியம்ஸ் குழந்தையை தூக்க, சரிடா, பார்த்து பத்திரம், ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே கால் பண்ணு என்று கூறி அனுப்பி வைத்தான் அகத்தியன். கதிரும் வில்லியம்ஸுடன் கிளம்பி விட்டான். பொதுவாகவே கதிருக்கு வில்லியம்ஸுடன் வெளியில் போவதென்றால் ரொம்பவும் பிடிக்கும். கடந்த 1 வருடமாகவே அடிக்கடி வில்லியம்ஸ் கதிரை இதுபோல் வெளியில் கூட்டி சென்று ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டி வருவது இயல்புதான் என்பதால் கதிரும் குஷியுடன் கிளம்பி விட்டான். அங்கி பொம்மை என சிறியவன் கிளம்பும் போதே ஆரம்பிக்க, வாங்கி தரண்டா என்று கூறிக்கொண்டே நடந்தான் வில்லியம்ஸ். காரில் குழந்தையை வாகாக அமர வைத்து சீட் பெல்ட் போட்டு விட்டவன் முதலில் அவன் கேட்டது போலவே ஒரு பொம்மை கடைக்குத்தான் சிறுவனை அழைத்து சென்றான். கதிர் கேட்ட பொம்மைகளில் 3/4 வாசியை வாங்கி குவித்தவன் அடுத்து அவனை அழைத்து கொண்டு நேராக வீட்டுக்குத்தான் வந்தான். கார் பொம்மையை ஒரு கையிலும் குழந்தையை ஒரு கையிலும் தூக்கி வந்தவன் முதலில் சிறியவனை விளையாட விட்டுவிட்டு அழகியை தேடி சென்றான். அவள் எப்போதும் போல் தன் அறையில் அமர்ந்து ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். பேப், நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, வந்து பாரு என அவன் அழைக்க, தன்னை யாரிடம் அறிமுகப்படுத்தப் போகிறான் என புரியாமல் விழித்தவள், அதெல்லாம் வர முடியாது என்றாள் வேகமாக. வந்திருப்பது கதிர் என்று சொன்னால் கூட வரமாட்டாயா? அவன் கேள்வியில் திகைத்து எழுந்து விட்டவளுக்கு அவன் சொன்னது சரியாகத்தான் தன் காதில் விழுந்ததா என்ற சந்தேகமாக இருந்தது. வெளியில் இருந்து வந்த மழலை குரல் அவன் கூறியதை உறுதி செய்ய அதற்கு மேல் தாமதிக்காமல் வேகமாக வெளியே ஓடி வந்து விட்டாள். கதிரை பார்த்ததும் ஒரு நொடி கண்கள் கலங்க நின்று விட்டவள் அடுத்த நொடி தாமதிக்காமல் அவனிடம் ஓடிவிட்டாள். கதிர்குட்டி என அவள் அழுது கொண்டே அவனை அணைத்து கொள்ள அவனும் அவளை பார்த்ததும் அவளிடம் ஏறிவிட்டான். அதற்கு மேல் அவர்கள் இருவருமே அங்கு வில்லியம்ஸ் என ஒருவன் இருந்ததையே கவனிக்கவில்லை. அழகிய அறை வாசலில் கைகளை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்த வில்லியம்ஸும் அவர்களை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் விளையாண்டு கொண்டிருந்த கதிர் மெதுவாக தூங்கத் தொடங்க அவனை தோளில் போட்டு தட்டி கொடுத்து அழகியை தூங்க வைத்தாள். அவன் நன்றாக தூங்கியதும் அவனை தன் அறையில் விட்டவள் ஹாலில் அமர்ந்திருந்த வில்லியம்ஸ் எதிரில் வந்து அமர்ந்தாள். குழந்தைக்கு பேச தெரியாது என்ற தைரியம் இல்லையா என அவள் நேரடியாக கேட்க, எஸ் பேப் என்றான் அவன் அசால்ட்டாக.
சாதாரணமாக பேசினாலும் அவன் முகம் சுருங்கியேதான் இருந்தது. நான் தப்பு செய்கிறேனா? கண்டிப்பா என்றாள் அழகி பட்டென. பாருங்க வில்லியம்ஸ், உங்களுக்கு உங்கள் தவறு புரியவில்லை. நான் சொல்வதையாவது புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இப்படியெல்லாம் வாழ முடியாது. நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கோங்களேன். அவள் கூற்றை அமைதியாக கேட்டுக்கொண்டவன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் மனம் தெளியாமலே கண்களை திறந்தவன் நான் யோசிக்கணும் என்று கூற அவனது பேப் என்ற அழைப்பு மறைந்திருந்தது. அவளுக்கு ஒருவித நிம்மதியை கொடுத்தது. யோசிங்க வில்லியம்ஸ், நீங்க நல்லவர்தான், உங்களுக்கு புரியும் என்றாள் அவளும் மென்மையாக. பட் ஐ லைக் யூ என அவன் மீண்டும் கூறி வைக்க திருந்தாத ஜென்மம் என முணுமுணுத்தாள் அழகி. அவள் வார்த்தைகள் புரியாமல் வாட் என வில்லியம்ஸ் கேட்க ஒரு மண்ணும் இல்லை, சீக்கிரம் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க என்று விட்டு அவள் எழுந்து சென்றுவிட வில்லியம்ஸும் அவளை தொந்தரவு செய்யாமல் கண்மூடி அமர்ந்து விட்டான். கதிர் எழுந்ததும் அவனுக்கு பால் காய்ச்சி கொடுத்து விட்டு மேலும் அவனிடம் சிறிது நேரம் விளையாண்டாள் அழகி. கிளம்பும்போது ஒரே அடியாக கதிர் அழுது வரமாட்டேன் என அடம் பிடிக்க அழகி கண்களும் கலங்கித்தான் போயிற்று. வேகமாக தன் கண்களை துடைத்து கொண்டவள் குழந்தைக்கு 1000 சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்தாள். வில்லியம்ஸும் அகத்தியனுக்கு அழைத்து தான் கிளம்பி விட்டதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினான். வரும் வழியில் மேலும் சில பொம்மைகள் வாங்கி கொடுத்து கதிரை விளையாட வைத்து கொண்டேதான் வில்லியம்ஸ் கொண்டு வந்து விட்டான். அதற்குள் அகத்தியனும் வந்திருந்ததால் அவன் குழந்தையை வாங்கி கொண்டான். வில்லியம்ஸை பார்த்ததுமே மீண்டும் காஃபி போடவா என சரண்யா விளையாட்டாக கேட்க எஸ் சரண் ப்ளீஸ் என சீரியஸாக கூறிவிட்டு அமர்ந்தான் வில்லியம்ஸ். அவன் முகத்தில் இருந்த சோர்வை கவனித்த அகத்தியன் என்னாச்சு வில்லி, ஏன் டல்லாக இருக்கிறாய், எனி ப்ராப்ளம் என கேட்க இல்லை அகத்தியா, கொஞ்சம் தலைவலி, அதான் காஃபி கேட்டேன் என்றான் வில்லியம்ஸ். சரண்யா கொடுத்த காஃபியை ரசித்து குடித்தவன் தேங்க்ஸ் சரண் என்று மனதார கூறினான். நான் ஒன்று கேட்கலாமா அகத்தியா என வில்லியம்ஸ் தொடங்க கண்டிப்பாடா, என்ன பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கொண்டு சொல்லு என்றான் அகத்தியன். நீ ஏன் வான்மதியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? என்ன இருந்தாலும் அவங்க கதிர் அம்மா இல்லையா? அவனுக்கு தேவையாக இருக்குமே. ம், உனக்கு அவளை பற்றி தெரியவில்லை வில்லி. அவள் குழந்தைக்காகவோ எனக்காகவோ வரமாட்டாள். அவள் வரும் காரணம் பணம். அது இல்லாவிட்டால் மீண்டும் போய்விடுவாள். அவளை போன்ற ஒரு தாய் என் மகனுக்கு வேண்டவே வேண்டாம். அப்போ வேறு திருமணம்? நோ வே வில்லி அழுத்தமாக அகத்தியன் கூறிவிட அதற்கு மேல் வில்லியம்ஸ் அதை பற்றி பேசவில்லை. அமைதியாக கிளம்பிவிட்டான். இரவு கதிரை பாடல் போட்டு தூங்க வைத்த அகத்தியன் அவன் தூங்கியதும் பக்கத்து அறைக்கு சென்று விட்டான். அங்கு சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ், மேலும் தனியாக மது பாட்டில்கள், ஒரு மேசை, நாற்காலி என பார் செட்டப் போல் செய்து வைத்திருந்தான். அவன் வெளியில் சென்றால் தானே பிரச்சனை, அதான் வீட்டிலேயே ஏற்பாடு செய்து விட்டான். ஒரு மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு அமர்ந்தவன் எதுவும் யோசிக்காமல் தன் நினைவுகளை தொலைத்து விடத்தான் முயன்றான். ஆனால் உள்ளே சென்ற மது கூட அவனுக்கு தன்னவள் நினைவை அதிகம்தான் படுத்தியது. அந்த நினைவுகளில் இருந்து மீள அவன் எவ்வளவோ போராடினான். கொஞ்சமாவது முடிந்தால் அல்லவா? எத்தனை குடித்தாலும் மனதின் நினைவுகள் அதிகரித்ததே ஒழிய குறையும் வழி தெரியவில்லை. ஹெல், கெட் அவுட், இடியட் என யாரிடம் கத்துகிறோம் என்றே தெரியாமல் கத்தியவன் கையில் இருந்த கிளாஸை கோபத்துடன் நொறுக்க அது அவன் கை முழுவதும் குத்தி கிழித்து வைத்தது. கையில் வழிந்த இரத்தத்தை வெறுமையாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அகத்தியன். அவனுக்கு வலித்தே தொலையவில்லை. மனம் மறத்தது போல், உடலும் மறத்து விட்டது போல். வலி கொஞ்சமேனும் தெரிந்திருந்தால் மனம் மாறுமோ என்று அவனுக்கு ஏக்கமாக இருந்தது. கையில் இருந்த இரத்தத்தை கண்டு கொள்ளாமல் அவன் அடுத்த கிளாஸை எடுக்க மகனின் அழுக்குரல் அவன் செயலை நிறுத்தியது. குழந்தை அழுததும் வேகமாக எழுந்தவன் அப்போதுதான் கையை ஒழுங்காக கவனித்தான். அங்கங்கே குத்தி இருந்த கண்ணாடி சில்களை பிடுங்கி எறிந்தவன் வேகமாக கையில் கர்ஷீப்பால் ஒரு அவசர கட்டை போட்டு கொண்டு மகன் இருந்த அறைக்கு வந்தான். மா, பா என மாறி மாறி அழுது கொண்டிருந்த கதிரை தூக்கி சமாதானம் செய்ய முயன்றான் அகத்தியன். உள்ளே சென்றிருந்த மது வேறு வேலையை காட்ட அவனால் ஒழுங்காக நடக்கவே முடியவில்லை. தூங்குடா கண்ணா, அழக்கூடாது என தொட்டிலை லேசாக ஆட்டிவிட்டவன் குழந்தைக்கு மென்மையாக தட்டி கொடுத்துவிட்டு அவன் கொஞ்சம் அசந்த நேரத்தில் சென்று வேகமாக முகம் அலம்பிவிட்டு வந்தான். அதற்குள் மீண்டும் கதிர் மா மா என்று அழத் தொடங்க அவனை தூக்கி கொண்டு நடந்தான் அகத்தியன்.
சரி கண்ணா, சரி, அழக்கூடாது. அப்பா இருக்கேன் இல்லையா, தூங்குங்க என்று அவன் சமாதானமாக செய்ய, ஏனோ அன்று கதிர் சற்று அதிகமாகவே அழுதான். அம்மா பாட்டு போடவா கண்ணா என்று கேட்டுக்கொண்டே அகத்தியன் பாட்டை போட்டுவிட, அதற்கு மேல்தான் கதிர் கொஞ்சம் சமாதானமாகி அமைதியானான். ஒருவாறு மீண்டும் அவன் தூங்கிவிட, கையில் இருந்த போனை எரிச்சலுடன் தூக்கி எறிந்தான் அகத்தியன். குழந்தையை இந்த முறை தொட்டிலில் விடாமல் தன் அருகிலேயே படுக்க வைத்து கொண்டவன் தொடர்ந்து அவனுக்கு தட்டி கொடுக்க அவனும் அமைதியாக உறங்கிவிட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.